Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 11 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா அந்த வேகன்மா பையல காப்பாத்தியாச்சுல்ல. இப்ப எந்த மான்ஸ்டரோட பஞ்சாயத்தும் இல்ல. அதனால எந்த வழியா வந்தானோ அந்த டனல் வழியாவே பொறுமையா கூப்பிட்டு போவான். அப்ப அந்த வேகன்மா கடைசி வரைக்கும், அதாவது அவன் அவங்க அப்பா கூட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் சைல்ட் எம்பரர் கூடவே இருக்கணுமாமா. அதெல்லாம் முடியாது, மேல மத்த ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க உனக்கு லாலிபாப் கொடுத்து பக்குவமா கூட்டு போவாங்க. அவங்க கூட போன்னு சொன்னா அவங்க கிளாஸஸ் ஹீரோஸ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே என்னால முடியாது சொரியாதுன்னு இருப்பான். ஏன்டா கோட்டு போட்ட எருமை, எனிமீஸ் எல்லாம் அங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இங்க எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சப்போர்ட்டா இவனும் இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு கோஆர்டினேஷன் வேணும்ல. அதனால அவங்கள பாத்துக்க நான் இங்க இருக்கணும்டா சீமன்ன அப்படின்னு ஒண்ணு. நீ சின்ன பையன், ஆனா இருந்தாலுமே அவங்க எல்லாத்துக்கும் லீடரா இருக்க சூப்பருமா. பட் சைல்ட் எம்பரருக்கு இவனுக்கு பதிலா வேற யாராச்சும் லீடரா இருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. சரி, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. என்னதான் நம்ம பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாட்டியும் அவன் தான் கிளாஸுக்கே பிரசிடென்ட். இப்படி பேசிக்கிட்டே ஒரு வழியா வெளியில போற வழிகிட்ட வந்துட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவனை கூட்டு போயிடுவான். அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் மத்த ஹீரோஸ் எல்லாத்துக்குமே அந்த டிரான்ஸ்மிட்டர் வழியா இன்ஃபார்ம் பண்ணுவான். அதாவது நல்லபடியா ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசி பார்ப்பான். ஆனா யாருகிட்ட இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்ப அந்த டைம் அங்க இருக்க எல்லா ஹீரோஸுமே அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அதாவது ஈஸியா பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு. எரும மாடுகளா, அவன் கஷ்டம் அவனுக்கு. முட்டை போடுற கோழிக்கு தாண்டா தெரியும் வலினா என்னன்னு. அண்டர் கிரவுண்ட் போய் மண்டத்தைய சண்டை போட்டு வந்திருக்கோம், ஈஸியா சண்டை போட்டோம் நான் சொல்றீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே டிரான்ஸ்மிட்டர்ல யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் பேச மாட்டாங்க. இருக்கானுங்களா இல்ல செத்துட்டானுங்களா, எப்படி யூஸ் பண்ணுன்னு இவனுக்கு தெரியலையா. செக்கிங்கரை புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். எல்லாத்தையுமே குழந்தை பயலுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான். ஆனாலுமே எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இதை சொன்ன உடனே சரி ஃப்ரீயா விடுங்க, நம்ம வேலை அந்த பையனை காப்பாத்துறது. காப்பாத்திட்டோம். மேபி அவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, அதனால பேச முடியல போல. ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோம்பி மேன் பேசுவான். அவன் சைல்ட் எம்பரரை பாராட்டி தள்ளுவான். சூப்பரான வேலை பார்த்துருக்கேன்னு. அமைமஸ்க்குமே செம ஹாப்பி. அண்ட் அவனுக்கு அங்க எந்த மான்ஸ்டருமே பெருசா பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி எல்லாம் தெரியல. அதனால ஈஸியா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு வந்துடுறான். அடுத்து பிக்காடு. அவன் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை தின்னு அவனுக்கு செரிமானமே ஆக போதாமா. அடுத்து அட்டாமிக் சாமுராய். அவனுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணுன்னே தெரியல. அனுப்பின மெசேஜையும் தெரியாம டெலீட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். அதாவது அங்க ஒரு பையனை அவன் கண்டுபிடிச்சதா சொல்லுவான். இதை கேட்டோன்னே இங்க சைல்ட் எம்பரருக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஆல்ரெடி இவன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கான். அப்ப அங்க இன்னொரு பையனை கண்டுபிடிச்சான்னா இதுல அவனுக்கு அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. எந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே கனெக்ஷன் கட்டு. உடனே அவனுக்கு செம கடுப்பாயி வேகன்மா கிட்ட, டேய் அவன் ஏதோ பையன் கொய்யன்னு இருக்கான், யார பத்திடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணு. ஆத்தாடி கடுப்பாயிட்டானே, என்ன பண்றதுன்னு அப்படியே பயந்துகிட்டே நிப்பான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல மிளகாவை மூக்குக்குள்ள விட்டு தேய்ச்சிருவேமா. அவ்வளவுதான் பட்ட 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 பட்டன்னு வளருவான். அதான் அங்க இருந்து இவன் சீக்கிரம் தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கான். அந்த பொடி பயலை பத்தி சொன்னா அவனையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர்றதுக்காக மறுபடியும் உள்ள போவானுங்க. அந்த டைம் இவன் உயிருக்கு ஆபத்து வந்துருமேன்னு பயந்து போய் இந்த மாதிரி போய் சொல்லிட்டான். சரி நீ எப்படி இருந்தாலும் அந்த பையனையும் காப்பாத்தி தான் ஆகணும். அவனும் அட்டாமிக் சாமுராய் கூட தானே இருக்கான், எந்த பிரச்சனையும் இருக்காது, நானும் கிளம்புறேன், வேகன்மாவை பத்திரமா கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். பட் செக்கிங்க இருந்துட்டு, நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க, எதுக்கு மறுபடியும் உள்ள போய் சண்டை போட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா செத்து போயிருவான்ல. அது மட்டும் இல்லாம வேகன்மாவை காப்பாத்துறதா இவங்க ஒரே ஒரு குறிக்கோள், அதையும் பண்ணிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் எதுக்குன்னு கேட்டா அவன் அதை கண்டுக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான். உடனே அங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர தைரியமான பயலா இருக்கான், அவனுக்காக சப்போர்ட்டுக்கு நாங்களும் வர்றோம் பாங்க, நீங்க இங்க கிழிச்சதையே நான் பார்த்து அசந்துட்டேன், இதுல அண்டர் கிரவுண்ட் வந்து நீங்க சண்டை போட்டு கிழிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதனால வந்த வேலையை மட்டும் பாருங்கடா விளக்கெண்ணைகளான்ட்டு போவான். எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பக்கா மாசா இருக்காங்கன்னு அவங்கள மாதிரியே ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதே நேரம் அட்டாமிக் சாமுராய் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மான்ஸ்டரை பார்த்தான்ல, அதான் தம் கூண்டு இருந்தானே, அவன் ஆளு தான் தம்மா கூண்டு இருக்கான், ஆனா வாயி அண்டா சைஸுக்கு பேசுவான். அட்டாமிக் சாமுராய் பத்தி தனியா சொல்லணுமா என்ன, உன்னைய ஜெயிச்சிருவேன் கீச்சிருவேன்பா. தம்பி உனக்கு வாய் இருக்குது, அதே மாதிரி உன் கத்தியும் வேலை செய்யுமான்னு பார்ப்போம். அட்டாமிக் சாமுராய் உன்னைய பத்தி ஆல்ரெடி சொல்லி இருக்கான், நீ தான் ஏரியால மாசாமே, ஆனா பார்த்தா சுண்டக்காம இருக்க. யாரு இவன் சொல்றான், அவனை பார்த்து சுண்டக்காம இருக்கானாமா. உடனே அட்டாமிக் சாமுராயும் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லி திட்டின உடனே அவன் தேஞ்சு போன மூஞ்சி இப்படி க்ளோஸ் அப்ல காமிச்சு சீனெல்லாம் போட்டுட்டு தம்மா கூண்டு தான் இருந்தான், ஆனா மொத்த உடம்பையுமே ஒரு பெரிய சைஸ் கைக்கு மாத்துவான். பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அட்டாமிக் சாமுராயெல்லாம் இதை பார்த்துட்டு பயப்படுவானா, கைய ஒரே வெட்டா வெட்டிட்டு, இதெல்லாம் ஒரு பவர்னு நீ என்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி எத்தனை அரக்கு இருக்கணுகளை நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம்
எனக்கு ஒரு மேட்ரே இல்லப்பா அப்படிம்பானா. அப்பந்தான் ஒரு ட்விஸ்ட், அந்த வெட்டப்பட்ட கை அந்த பூசணிக்காய் மான்ஸ்டர் மாதிரியே அதுவும் மாறும். சோ இப்போ 2 மான்ஸ்டரா மாறிடுச்சு. அப்பந்தான் மேட்ரே தெரிய வருது, அந்த மான்ஸ்டரால அதே மாதிரி எத்தனை கோடி உருவத்தை வேணாலும் உருவாக்க முடியும். மொத்தத்துல அவனை குத்துனாலும் கத்துனாலும் நசுக்குனாலும் பிதுக்குனாலும் ஏன் ரோலரையே விட்டு ஏத்துனாலும் அடுத்தடுத்து அவன் உருவம் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர அவனை கொல்ல முடியாது. இந்த மேட்டரை சொல்லும் போதே அட்டாமிக் சாமுராய் கத்திய வச்சு வெட்டுவான். உடனே 2 உருவமா மாறுவானுங்க. மறுபடியும் அவன் கொஞ்சம் வாய் ஓவரா பேசின உடனே அட்டாமிக் சாமுராயோட வெட்ட பத்தி தான் நமக்கு தெரியுமே, கண்ணா பின்னாடி வெட்டி அப்படியே செதற விட்டுருவான். அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா வெட்டின பீஸ் எல்லாமே திருப்பி அந்த சுண்டக்கா மான்ஸ்டர் மாதிரி மாறும். மறுபடியும் அதை ஒரு 100 வெட்டு வெட்டுவான், அதிகமாகும். 1000 வெட்டு வெட்டுவான், இன்னும் அதிகமாகும். எப்படியா அவன் வெட்ட 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 அதுங்க கூட்டம் கூடிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சும்மா கொஞ்சம் கூட கேப் இல்லாம வெட்டி தள்ளுவான். அதுக்கப்புறம் பாருங்க எப்படி உருவாயிருக்கும்னு. அப்ப அந்த மான்ஸ்டர் ஒரே ஒரு அடி தான் வைக்கும் நெஞ்சில, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிக்குங்க. ஒவ்வொரு அடியும் அடி இல்ல, அது இடி. அப்படி அடிச்சு நம்ம அட்டாமிக் சாமுராய மண்ணக்கவ வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சது, நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் சொல்லணும்டா அப்படின்ட்டு கத்திய வச்சு அப்படி கீழே ஒரு தட்டு தட்டுவான். பாத்தீங்கன்னா மேல இருக்க செவுரை அப்படியே ஒட்டஞ்சு அவனுக்கு மேல விழும். ஒன்னும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே மேல இருக்க செவுத்த சும்மா சரக்குன்னு வெட்டி சூப்பரா பிளான் பண்ணி சோழிய முடிச்சிட்டான். அப்படியே அங்க அவன் வெட்டி செவுத்தெல்லாம் உடைய விட்டோன்னு இங்க ஜோம்பி மேன் வந்துட்டு இருக்கும்போது அதிரும். என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் நின்றுட்டு இருப்பான். என்னப்பா சண்டை சூப்பரா போயிட்டு இருக்குதான்னு கேட்டோன்னு இவன் எப்போ வந்தான்னு ஜோம்பி மேன் அட்டாக் பண்ண போறதுக்குள்ளேயே அவன் பவரை வச்சு அடிப்பான். அந்த இடமே அப்படியே தகன்னு கொழுந்து விட்டு எரியும். உன் கூட வந்த உன்னோட ஹீரோஸும் இதே மாதிரி தாண்டா செத்துருப்பாங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு சக்தியே கிடையாது, புத்தி கெட்டவனுங்க அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே அவனோட பவர் எடுத்துட்டு வருவான். அது பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜி, அந்த பவரை ஸ்பியர் ஆக்கி வச்சு அடிப்பான். அவனுக்கு தெரியுமாமா எஸ் கிளாஸ் ஹீரோஸ் எல்லாமே இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. அவங்க எல்லாருமே கன்ஃபார்மா என் கையால தான் சாக போறாங்க, எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டே வரும்போது டே வெண்ண நீ என்னையவே தோக்கடிக்கல, நீ அங்க இருக்க புகைக்குள்ள இருந்து பாஞ்சு வந்து கோடாரியை வச்சு ஒரே வெட்டு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அவன் லைட் எனர்ஜி வச்சு நம்மள தலையிலேயே ஒரு போடு போடுவான். தலையே வெடிச்சு அப்படியே பொத்துன்னு விழுவான். விழுந்ததுக்கு அப்புறமும் கண்ணை வச்சு சுட்டுருவான். அவன் மூஞ்சிக்கிட்ட வந்துருச்சு, அந்த புல்லட் அவன் மூஞ்சில பட்டுருந்துச்சுன்னா செத்துருப்பான். ஆனா அதுக்குள்ள அவனோட லைட் எனர்ஜி வந்து அதை தடுத்துரும். இது ஜோம்பி மேனுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ பக்கத்துல வந்த புல்லட்டை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனா அவன் தடுத்துட்டான். லைட் எனர்ஜியை வச்சிருக்கவன்ட்ட போய் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆனா லூசுன்னு தானே சொல்லுவாங்க. சரி அவசரத்துக்கு வச்சிருந்த கன்னு இப்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லி அவன் உடம்புக்குள்ள இருந்து அந்த கன்னை பிச்சு எடுத்து அதை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் லைட் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது. என்னதான் எஸ் கிளாஸ் ஹீரோஸை சிறுபட்டி அடிச்சு மண்ணக்கவை வச்சாலும் திருப்பி 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 வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் புத்தியே வராதாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜோம்பி மேன் தகன்னு எரிஞ்ச நிலைமையில வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா இப்ப டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட பயங்கரமான சூட்டோ ஷீல்டோ இல்ல ஆர்மரோ எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ஓட்ட ஜட்டி அது இருந்தா போதும். ஐ மீன் அவன் பாக்ஸர் ஷார்ட்ஸை சொல்றான். அதை வச்சுக்கிட்டே நான் யாரு கூட வேணாலும் சண்டை போடுவேன்டா, என்கிட்ட அந்த அளவுக்கு பவரும் கிடையாது. இந்த சண்டையில நான் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட திருப்பி திருப்பி நான் தோக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, இந்த மான்ஸ்டர் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஆமா நீ யாரு என்னன்னு கேட்ட உடனே அவனும் ஜோம்பி மேனை கொஞ்சம் புகழ்ந்து தள்ளுவான். அதாவது சாவே இல்லைன்னா அது என்ன சும்மா சாதாரண விஷயமா அப்படின்ட்டு, இப்ப என் பவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, உனக்கு A to Z எல்லாத்தையும் சொல்றேன்னு அப்படியே பிளாஷ்பேக் போவான். ஒன்னு பெருசாலாம் இல்ல, வழக்கம் போலதான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற பார்க்கல தான் திருநாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியே போடா அயோக்கிய நாயே அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. உடனே வீட்டுல இருந்தும் வெளியே போடா தண்டசோறுன்னு சொல்லி விரட்டிட்டாங்க. அதனால தான் எங்க போறதுன்னு தெரியாம அந்த பார்க்குக்கு போயிட்டான். சரி ஏன் வேலை போச்சுன்னு கேட்டீங்கன்னா ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லி ஃபுல் ட்ரெஸ்ஸோட எல்லாரும் முன்னாடியும் ஃபுல்லா ஆட விட்டானுங்க. கவர்ச்சி ஆட்டமாட ஆடுறேன்னு சொல்லி அதையே காரணம் காட்டி வெளியே துரத்திட்டானுங்க. டெர்ட்டி பெல்லோஸ். அப்படி தெருவுல கிடக்கும் போது தான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த உலகம் பறந்து விரிஞ்சு இருக்குது. மனுஷங்க கட்டுற பில்டிங்கை விடலாம் அது பெருசு, மனுஷங்க கண்டுபிடிச்ச வெளிச்சத்தை விடலாம் வெளிச்சம் அதிகமா கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகமே நம்ம வீடு தானே. அப்படித்தான் இந்த உலகத்தையே அவன் வீடா பார்த்தான். பட் என்னன்னா இந்த உலகத்துல வாழணும்னா இயற்கையை அழிக்காம வாழணும். ஆனா அந்த மனுஷங்க அவங்க இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அதை பத்தி யோசிக்கும் போதான் மூஞ்சி மோகரன்னு நரம்பு போட்டக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களே ஒருத்தனும் ஒழுக்கம் இல்ல, இவனுக்கு இதுல என்னைய வேலையை விட்டு தூக்குறானுங்களா, இதை நினைக்க அவனுக்கு காண்டாவது வெறியேறுது சொறியேறுது. அப்படின்னா இந்த இயற்கையோட இயற்கையா நான் சேரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பயங்கரமா யோசிச்சவன் ஒரு கேடுகட்ட பிளான் ஒன்று பண்ணுவான். அதாவது மண்டைய போட்டுடலான்னு. அப்படி சாவலான்ட்டு கிளம்பும் போதுதான் திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி வந்து அவங்கிட்ட பேசிச்சு. அதைத்தான் அவன் கடவுள்னு சொல்றான். மனுஷங்க எல்லாருமே முட்டா பயலுக தான், நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நீ சாவாத, அதுக்கு பதிலா நான் உனக்கு பவர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணி என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு இவனுக்கு அந்த லைட் ஸ்பியர் பவரை கொடுத்துருக்காராமா. இதெல்லாம் இந்த கேரோ பார்த்து விட்ட வேலை தான். இந்த மனுஷன்
மனுஷங்களால தான் இந்த உலகத்துக்கு ஆபத்து, அதனால அவங்கள அழிச்சு இந்த உலகத்தை நான் காப்பாத்த போறேன் அப்படின்ட்டு கதையை முடிச்சிட்டான். இதை கேட்ட உடனே ஜோம்பி மேனுக்கு அப்படியே பீதி ஆயிரும். கதையை கேட்டலாம் கிடையாது, அது காமெடியா தான் இருக்குது. அவன் கதையை ஒரு 3 மணி நேரத்துக்கு சொல்லுவான், அதுக்குள்ள இவன் பாடி ஹீல் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் போய் சண்டை போடலான்னு பிளான் பண்ணான். பட் கடைசியில அவன் கதையை சீக்கிரமாவே முடிச்சிட்டான். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஜவா இழுப்போன்னு அவன் பாஸை பத்தி பேசி கடுப்பேத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் உசாராயி இதுக்கு மேல பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்ல, வாடா சண்டை போடலாமா. சரி, இனி இதுக்கப்புறம் ஜோம்பி மேன் தப்புச்சானா இல்ல செத்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.